ஒரு நிகழ்வு உங்கள ரொம்ப அதிகமா உங்கள அழுத்தத்துக்கு உட்படுத்துது அப்படின்னு சொன்னா, நீங்க யோசிக்க வேண்டிய 2 விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரேன். முதலாவது விஷயம், இந்த நிகழ்வு என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற விஷயத்த யோசிங்க. 1 உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்? உங்கள்ல என்ன மாற்றத்த கொண்டு வரணும்? நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? அது என்ன பண்ணினா இன்னும் இந்த சிச்சுவேஷன் உங்கள பாதிக்காம பெட்டரா அமையும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. 2வது விஷயம், அது உங்க கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு சொன்னா, அத அப்படியே விட்டுருங்க. உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயம், உங்களால மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, நீங்க ஃபீல் பண்றதோ, கவலைப்படுறதோ, அத பத்தி யோசிக்கிறதோ, எந்த வகையிலயும் உங்களுக்கு நன்மை பயக்க போறதே இல்ல. ஸோ, உங்களுடைய கட்டுப்பாட்டுல அந்த விஷயம் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது மட்டும் தான் கேள்வி. உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தால், அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதும், உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயம் அப்படின்னா, அது மத்தவங்க சார்ந்ததா இருக்கும். மத்தவங்க உங்கள ஏமாத்துறது, மத்தவங்க உங்களுக்கு ஏதாவது பண்றது, மத்தவங்களுடைய செயற்பாடு, மத்தவங்களோட பிஹேவியர் இதெல்லாம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள உங்களால மாத்தவும் முடியாது. அவங்கள உங்களால கட்டுப்படுத்தவும் முடியாது. ஸோ, அந்த விஷயங்கள அப்படியே விட்டுருங்க.